இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சீர் செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. இது ஐஸ்வர்யாவும் ஐஸ்வர்யோட அம்மாவை பார்த்துட்டு ஆடு தன்னால் வந்து தலையை கொடுக்கு, வாடி வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் வர, என்னாச்சு எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஐஸ்வர்யா மாசமாக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால தான் எங்களால் முடிஞ்ச சீர் செய்ய வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஐஸ்வர்யாவோட அம்மா, ஆமாம்மா இந்த 2 அழுகி போன பழம் தான் எங்ககிட்ட இல்லாமல் இருக்காக்கும், முதல்ல என் பொண்ணுக்கு சீர் செய்ய நீங்கள் யார்? இங்கே பாருங்கள், மீனாட்சி 110 பவுன் நகை போட்டு வந்தா, அதே மாதிரி தான் என் பொண்ணுக்கும் அவ்வளோ பவுன் நகை போட்டு இந்த வீட்டில் நான் கட்டி கொடுத்துருக்கேன். ஆனால் உங்கள் பிள்ளைக்கு ₹1 செலவு இல்லாமல் இந்த வீட்டில் தள்ளி விட்டுட்டீங்கல்ல. நீங்கள் எவ்வளோ பவுன் நகை போட்டிங்க? ஃபஸ்ட்டு ஒன்றுத்துக்குமே வழி இல்லாத நீங்கள் எனக்கு சீர் செய்ய வந்துட்டீங்களா? நான் யாருன்னு தெரியுமா? நீங்களாம் என் பொண்ணுக்கு முறை செய்ய வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் வந்துட்டு மீனாட்சி மனசில் நினைக்காங்க, என்ன இது இவங்க ரொம்ப ஓவராக பேசிட்டு போகிறாங்க, இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது, பேசாமல் கார்த்திக் கால் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு கால் பண்ணி கார்த்திக் கேட்குற மாதிரி வச்சுட்டு அமைதியாக இருந்துக்கிறாங்க. அந்த சைடு கார்த்தி வந்துட்டு டிரைவ் பண்ணிக்கிட்டே ஹலோ அப்படின்னு சொல்ல எதுவுமே கேட்காம இருக்கு. ஆனால் சண்டை நடக்கிற மாதிரி மட்டும் தெரியுது. கார்த்தி வந்துட்டு அதை லிசன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் ஒரு ஆளுன்னு, இந்த வீட்டில் உள்ள பெரியவங்க கேட்டிருந்தா நான் ஏன் இதை கேட்க போகிறேன்? என் பொண்ணுக்கு எவ்வளோ பெருசாக நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் தெரியுமா, நாங்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தீபா பொறுத்து பார்த்துட்டு, இங்கே பாருங்க, முதல்ல எங்கள் அம்மா அப்பாவை கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் யாருங்க? அவங்க கொண்டு வந்த சீர் பிடிக்கல அப்படின்னா வேணான்னு சொல்லிட்டு சும்மா இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் நகை போட்டிங்களா போடலையான்னு எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் கேட்டுட்டு இருக்கீங்க? அது என்னோட அத்தை மாமா என் ஹஸ்பண்ட் கார்த்திக் சாருக்கு மட்டும்தான் கேட்க உரிமை இருக்குது, உங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துட்டுருங்க அப்படின்னு சொல்ல, நான் அப்படிதாம்மா கேட்பேன். நான் என்ன சொன்னேன்னா, என் மகளை எதுக்கு பார்க்க வரல, எதுக்கு வந்துட்டு சீர் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எதாவது கேட்டேன்னா, நீங்கள் எதுக்கு கொண்டு வந்து என்ன அவமானப்படுத்துறீங்க? அதுவும் 2 இந்த பழத்துக்காண்டி தான் நாங்கள் இருக்கமாக்கும். இங்கே பாரு, நீங்களே சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் என்ன பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்துருக்கீங்க? கழுத்தில் 1.5 தங்க நகை கூட இருக்கா, அந்த மஞ்ச கையத்தோடு தான் தெரிஞ்சிட்டு இருக்கா. இதில் என் பொண்ணுக்கு செய்ய வந்துட்டாங்களாம் செய்ய அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடுங்கம்மா, நாங்கள் வந்தது தப்பு தான், ஆனால் கொண்டு வந்துட்டோம், இதை நீங்கள் வாங்க மாட்டீங்கன்னா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறாங்க அவங்ககிட்ட. அதை பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மா, இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் இதை எடுத்து என்கிட்ட நீட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை ஓங்கி தட்டி விட்டுரு. கார்த்தி கரெக்டாக வந்துடுறாரு. அவர் காலில் போய் பழம் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்துட்டு விழுது. அதை பார்த்ததுமே கார்த்தி உள்ளே வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, மீனாட்சி மனசில் நினைக்காங்க, இருக்குடி இப்போ உங்களுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தியோட மாமனார் சொல்கிறாரு, அதில் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, ஐஸ்வர்யா வந்துட்டு கர்ப்பமாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் சும்மா முறை செய்யலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. அது ஏன் இந்த மாதிரி செதறி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட அம்மாட்ட கேட்க, அது வந்து அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அபிராமி வந்துடுறாங்க. அப்புறம் வந்துட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, முறை செய்யலான்னு வந்தாங்க, அதுக்கு ஐஸ்வர்யாவோட அம்மா அதை பிடிச்சி தட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்றாங்க. நான் என் பொண்ணுக்கு முறை செய்யணும் இவங்களை கேட்கவே இல்லையே, இவங்க தான் எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்காக அவங்களால என்ன முடியுமோ அதை தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் அபிராமி என்ன சம்மந்தி இது அப்படின்றாங்க, என்னோட ஸ்டேட்டஸுக்கு இது ஈக்குவலாக இல்லை, அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு, சாரி கேளுங்க அவங்ககிட்ட அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் மாப்பிள்ள அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு தர்மலிங்க சொல்ல, மாமா நீங்கள் சும்மா இருங்க, சாரி கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட, அபிராமி வந்துட்டு சாரி கேளுங்க சம்மந்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட, என்ன பண்ணுறது, என் பொண்ணை இங்கே கட்டி கொடுத்துருக்கல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நான் ஒன்று நினச்சி வந்தேன், இங்கே நடந்தது வேற, நாங்கள் வந்துட்டு இன்னொரு நாள் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட அம்மா அப்பாவும் கிளம்பிடுறாங்க. அபிராமி வந்துட்டு இதெல்லாம் பார்த்து தீபாவை பார்த்து முறைச்சிட்டே விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தியும் தீபா அப்பா அம்மாவோட அவங்க வீட்டுக்கே வந்துட்டு போகிறாங்க. இந்த சைடு காமிச்சிட்டு இருக்காங்க. போயும் அந்த ஒன்றும் இல்லாத குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிட்டான் கார்த்தி, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஆமாம், அந்த தீபா முஞ்சில நான் எப்படி தான் முழிக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் புலம்பிட்டு இருக்கா. அடுத்து வந்துட்டு கார்த்தி வந்துட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருந்தாங்களே, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ள இன்னொன்று தான் முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னை ஊர்க்காரங்களாம் சேர்ந்து கோவில் தர்மகர்த்தா ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷமாம்மா அப்படின்றாங்க. அடுத்து வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்காண்டி தான் வந்தோம், ஆனால் இப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கார்த்தி கேட்குறாங்க. தாலி பிரித்து கொடுக்கணும்ல, ரொம்ப நாள் ஆச்சுல, தீபாவும் மஞ்ச கைத்தோட தான் இருக்கா அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா கிட்ட பேசி ஒரு நல்ல நாளை சொல்லுங்க அப்படின்றாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு கிளம்ப போகிற நேரத்தில் திடீர்னு நின்றுட்டு, அவங்க பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, நகையை பற்றி நானும் எங்கள் அம்மாவும் தான் உங்ககிட்ட கேட்கணும், நாங்களே கேட்கல, எல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்பிட. அடுத்து வந்துட்டு அந்த பக்கம் இருந்து மைதிலி வர்றாங்க. போன காரியம் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதான் சொன்னல, என்னை கூட்டு போயிருக்கணும், நான் போய் இருந்தாலும் 2 கிழிச்சுட்டு விட்டுருப்பேன் அவங்கள, எவ்வளோ தைரியம் தான் இப்படிலாம் பேசியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு தர்மலிங்கம் சொல்கிறாரு, அவங்க சொன்ன விதம் வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் அவங்க சொன்னதை கவனிச்சியா ஜானகி, உங்கள் பொண்ணுக்கு என்ன போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வேணால் 110 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்துருக்கலாம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொண்ணுக்கு ஒரு 10 பவுனாவது போடணும்
பார்க்கணும், அதுக்கான ஏற்பாடை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, ஆமாங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மைதிலி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மைதிலிக்கு வந்துட்டு ஒரே கோவமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, அந்த ஐஸ்வர்யா அவங்க அம்மாவும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க, வச்சுக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு ஐஸ்வர்யாவோட ஃபோனுக்கு தான் போடுறாங்க. நான் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு பேசுகிறேன், அவங்க அம்மா கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்ல, அவங்க வந்ததுமே நீலாம் குப்பை லாரியில் அடிபட்டு தான் சாவ, தண்ணி லாரியில் அடிபட்டு சாவ, இன்னைக்கு சத்த நீ நாளைக்கு பால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிட்டு ஃபோனை வச்சுற. யாரோ இது தீபாக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கும், மீனாட்சியாக இருக்குமோ அப்படின்னு சொல்ல, மீனாட்சினா டேரெக்டாக இங்கேயே இல்லைம்மா திட்ட போகிறா, எதுக்கு ஃபோன் போட்டு திட்ட போகிறா அப்படின்னது, தீபாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்ல, தீபாலாம் திட்ட மாட்டாமா, இவங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ஐஸ்வர்யாவோட அம்மா கண் காமிக்கிறாங்க, நீ போ வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் மீனாட்சியும் தீபா உட்காந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்ததுமே அக்கா எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கு ஜூஸ் போட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி மீனாட்சிகிட்ட கேட்குறாங்க ஐஸ்வர்யா. நான் போய் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி கொட்டை தீபா முதல்ல எந்திரிச்சு வந்துட்டு போகுது. நான் உனக்கு வச்சிருக்கேன்டி பெரிய செக்கு இதோட அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டாங்க போல், மனசில் நினச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.